குட் மார்னிங் காய்ஸ். ரைட் நவ் நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோங்க. சென்னை சென்ட்ரல் சப்பர்பன் ஸ்டேஷன் தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலோட மெயின் ஜங்ஷனுங்க. ஸோ இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கிறோம். ஒரு சூப்பரான விளாக் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறாங்க. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். சூப்பராக இருக்கல பில்டிங் பார்க்குறதுக்கு. நிறைய மூவிஸில் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த என்ட்ரன்ஸை. நம்ம இப்போ இந்த கேட் வழியாக உள்ளே போகலாங்க. கேட் நம்பர் 3 இது வழியாக தான் உள்ளே போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்து பில்டிங் பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குல்ல. வடக்கு நண்பர்களால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனுங்க நம்ம சென்னையில் இருக்கிறதுல. எங்கே பார்த்தாலும் நம்ம வடக்கு நண்பர்கள் தாங்க அதிகமாக இருப்பாங்க. இங்கே பாருங்களேன், உள்ளே பேட்டரி காரும் இருக்குது. ஒரு சூப்பரான ஜங்ஷனுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட்டிங் ஏரியாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. இன்னும் நமக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற வண்டி எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இங்கே பாருங்களேன், எந்த பக்கம் பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலை மோதுதுங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து நார்த் இந்தியா போகிற வண்டிகள்லாம் இங்கே இருந்தாங்க கிளம்பும். அதே மாதிரி இந்த பக்கம் கேரளா போகிற வண்டிகளும் இங்கே இருந்தாங்க கிளம்பும். இந்த ஸ்டேஷனில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் ஒன்று இருக்குங்க. இது வந்து பெய்டு தான், பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. உள்ளேயே ஃபார்மசியும் இருக்குங்க. நம்ம சென்னை சென்ட்ரலில் ஏகப்பட்ட ஃபுட் கோர்ட் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த லைன் ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் தான். நம்ம என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்லாங்க. டீ காஃபிலேருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. வெயிட்டிங் ஏரியாவும் பாருங்களேன், நீட்டாக ஃபேன்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க. நம்ம ட்ரெயினுக்கு வந்து என்ன பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி 9 இல்லாட்டி 10 தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி என்ன பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அப்படியே உள்ளே போய் செக் பண்ணலாங்க. பெயிண்டிங்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸ்டேஷனில் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. மார்னிங் டைமில் சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ச்சர் ட்ரெயினும் இருக்கும், அரைவல் ட்ரெயினும் நிறைய இருக்குங்க. ஸோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அலை மோதும். நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு சாட்டர்டே தாங்க. சாட்டர்டே மார்னிங் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுபோக லாக்கர் ஃபெசிலிட்டி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இந்த வழியாக போனோம் அப்படின்னா டேரெக்டாக சென்னை சென்ட்ரலோட மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற சப்பர்பன் ஸ்டேஷனுக்கும் போகலாங்க. நம்ம வண்டிக்கு என்ன பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. 12639 அதுதான் நம்ம வண்டியோட நம்பர். கரெக்டாக 9வது பிளாட்ஃபார்ம். 7:40க்கு இங்கேருந்து கிளம்பும். நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரு ஏசி டபுள் டக்கர் வண்டி கிளம்புதுங்க 7:25க்கு. ஸோ இங்கே ஒரு பயங்கரமான கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டம் ஃபுல்லாக நம்ம வண்டிக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. இந்த போது பார்த்திங்களா நம்பர் 9 பிளாட்ஃபார்ம் நம்பர் 9ல் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஏகப்பட்ட கூட்டங்க அந்த டிஸ்பிளே முன்னாடி. ட்ரெயினுக்கு வந்து எந்த பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்பர் 9 அலோகேட் பண்ணியிருக்காங்க. மக்கள் பூரா அந்த பிளாட்ஃபார்மில் தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் கொண்டு வராமல் தான் இருக்காங்க. ஹெவி டிமாண்டான ட்ரெயினுங்க இந்த ட்ரெயின். வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் எப்போவுமே ஃபுல் க்ரௌடாக தாங்க போகும். இங்கே பாருங்கள் அன்ரிசர்வ்டு கூட்டத்தை. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 அன்ரிசர்வ்டு பெட்டியும் ஒரு எஸ்எல்ஆர்டியும் இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 அன்ரிசர்வ்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேயுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இங்கேயுமே பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கிளம்பி போன டபுள் டக்கர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் சரியான கூட்டமாக தாங்க போயிட்டுருக்கு. நம்ம வண்டியோட எம்டி ரேக்ஸ் இப்போ தாங்க பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டுருக்கு. நம்ம இங்கேருந்தே வண்டியோட கோச்சஸ்லாம் பார்த்துடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு போது பார்த்தீங்களா, இது வந்து ஜென்ரேட்டர் காருங்க. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சீட்டிங் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். இது ஒன்றும், இதுக்கடுத்து ஒரு பெட்டி வருது பார்த்தீங்களா. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ்டு தாங்க. அதாவது ஜென்ரல் கோச்சஸ், அன்ரிசர்வ்டு கோச்சஸ் எல்லாம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி சேர் காருங்க. இந்த வண்டியில் C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏசி சேர் கார் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி போனது C2, இது வந்து பார்த்திங்கன்னா C1ங்க. ஏசி சேர் காருக்கு அடுத்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா. இது வந்து செகண்ட் சீட்டிங்க. D1லேருந்து D12 வரைக்கும் 12 செகண்ட் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டே டைம் 2 ட்ரெயின்றதுனால மொத்தம் 12 செகண்ட் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. D3க்கு அப்புறம் நமக்கு ஒரு கோச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பேண்ட்ரி காருங்க. இந்த வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி கார் இருக்குது. நமக்கு சொல்ல ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க.
இதுக்கடுத்து வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா D12 வரைக்கும் இருக்கும். அப்புறம் கடைசியாக 2 ஜென்ரல் இருக்குங்க. நம்ம வண்டியோட நேம் போர்டு பார்த்திங்களா, பிருந்தாவன் விரைவு வண்டி, எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து KSR பெங்களூர் வரைக்கும் 12639 நம்ம வண்டியோட நம்பர். நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஒரு முக்கியமான வண்டி கூட ரேக் ஷேர் பண்ணுதுங்க. அது எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஓடக்கூடிய கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியோட தான் நம்ம வண்டி ரேக் ஷேர் பண்ணுது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே இவ்வளோ க்ரௌடு அப்படின்னா பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரிலங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த கோச்சில் இருக்கிற ஏசி சேர் காரில் தாங்க. நம்மளோட கோச் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குதுங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு நம்ம கோச்சஸ் போனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நமக்கு உள்ளேயே பேண்ட்ரி கார் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸுக்கும் ஃபுட்டுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆன் போர்ட்லேயே வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் உள்ளேயும். நம்ம சென்னை சென்ட்ரலில் பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. சார்ஜபிள் தான் அதுவுமே. பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வண்டிக்கு. நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் காலையில் 7:40க்கு கிளம்பி மதியானம் 2 மணிக்கெல்லாம் KSR பெங்களூர் ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூட்டில் செம்ம டிமாண்டான வண்டிங்க இந்த வண்டி. இதுதாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச், ஏசி சேர் கார் C1 தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். போர்டு பாருங்களேன் எவ்வளோ மொக்கையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீட்டான வண்டிக்கு ஒரு போர்டெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. வாங்க அப்படி நம்ம உள்ளே போகலாங்க. இதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் டைம் ஆயிடுச்சு. ஸோ வண்டியும் ஃபுல்லாகிட்டே இருக்குங்க. ஏசி சேர் காருமே ஃபுல்லு தாங்க இன்றைக்கி. நம்ம எல்லா வண்டியிலையும் பார்க்குறது தாங்க இந்த ஃபுட் ட்ரே, அதுக்கப்புறம் பவுச் வைக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறம் தலைக்கு மேலே ரீடிங் லைட் ஒன்று, சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ மூடுறதுக்கு அந்த ஸ்க்ரீன் ஒன்றுங்க. சென்னை சென்ட்ரலேருந்து KSR பெங்களூரை நோக்கி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆன் டைமான 7:40க்கு நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. நமக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு லெஜெண்டரி வண்டிங்க, சேரன் எக்ஸ்பிரஸ். இப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்திருக்கு. நம்ம வண்டி ஆன் டைமான 7:40க்குலாம் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது, எந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணுறோம், என்ன டைமிங் மெயின்டைன் பண்ணுறோம், என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. செம்ம க்ரௌடுங்க இன்றைக்கி. நமக்கு பின்னாடி இருக்கிற 2 அண்டர்ஸ்டுட் கம்பார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். முன்னாடியும் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா ஆல்ரெடி எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையிலே இவ்வளோ க்ரௌடு, இன்னும் போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ க்ரௌடு ஏறுவாங்கன்னு தெரிலங்க. எப்போவுமே செம்ம டிமாண்டாக ஓடுற வண்டிங்க இந்த வண்டி. நம்ம கோச் பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த கலர் தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 60 வருஷமாக ஓடிட்டு இருக்குங்க. 1964 தான் ஃபஸ்ட்டு ரன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வண்டியோட டைமிங் பார்த்திங்கன்னா 7:40க்கு இங்கே கிளம்பி 2 மணிக்கெல்லாம் பெங்களூர் ரீச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 358 கிலோமீட்டரை 6 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கவர் பண்ணுறோங்க. ஸோ இன்றைக்கி என்ன டைமிங் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் ஃபுட்டுக்கு வந்து பொங்கலும் வடையும் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நம்ம வாங்கின ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரியில் இருந்து சர்வ் பண்ணுறாங்களா அவங்கக்கிட்ட வாங்கினது தான். 2 வடையும் பொங்கலும் தான் கொடுத்துருந்தாங்க. 50 ரூபாங்க. ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டு தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு கம்மியாயிருச்சு. கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், பூரி, இட்லி, மசால் தோசை எல்லாமே கிடைக்கிது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஃபுட்டுமே ஓரளவுக்கு ஓகேங்க. சென்னையில் கிளம்பி அரக்கோணம், சோளிங்கூர், வாலாஜா ரோட், காட்பாடி, ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, குப்பம், பங்காருப்பேட், கேஆர்புரம், பெங்களூர் காண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா KSR பெங்களூருங்க. கிட்டத்தட்ட 11 ஹால்ட்டுங்க நம்ம வண்டிக்கு. சென்னை சென்ட்ரலுக்கு அடுத்து நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்க அப்படின்னா அரக்கோணம் ஜங்ஷன் தாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 8:52 ஆகுதுங்க. 8:33க்கு நம்ம அரக்கோணம் வந்திருக்கணும். பட் இப்போ 20 நிமிஷம் டிலேயில் 8:52க்கு தான் வந்திருக்கோம். இங்கேயுமே நம்ம வண்டிக்கு எவ்வளோ க்ரௌட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன்.
சரியான க்ரௌடுங்க நம்ம வண்டிக்கு. சென்னை சென்ட்ரல்லே அவ்வளோ கூட்டம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. நமக்கு பின்னாடி இருக்கிற 2 அண்டு சைடும் ஃபுல் க்ரௌடுங்க. அதேமாதிரி நமக்கு முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த செகண்ட் சீட்டிங் கோச் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்லாம் ஏறி இருக்காங்க. இதெல்லாம் சகஜங்க இந்த ரூட்டில். அதுவும் டே டைமில் ஓடுற ட்ரெயினில் இந்த மாதிரி வந்து அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீட்டிங்கில் ஏறுறது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒன்றுங்க. இந்த வண்டியோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சேர் காருக்கு ரூ. 560 ப்ளஸ் புக்கிங் சார்ஜுங்க. அதே மாதிரி செகண்ட் சீட்டிங்க்கு ரூ. 160 ப்ளஸ் புக்கிங் சார்ஜ் வரும். அன்ரிசர்வ்டு டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 145. ரூ. 145 நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் ரீச் ஆகிடலாங்க. ஸோ சூப்பரான வண்டி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியமான வண்டிலாம் போயிருக்குங்க. வந்தே பாரத் போயிருக்கு, அதுக்கப்புறம் சதாப்தி போயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி டபுள் டக்கர் போயிருக்கு, அதுக்கடுத்து நம்ம வண்டி போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ரூட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஜாம் பேக்டாக தாங்க இருக்கும். நம்ம இப்போது ஷோலிங்கர் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:10. இந்த வண்டிக்கு ஷோலிங்கர் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த வாலாஜா ரோடு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஸ்டாப் இருக்குங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கூட்டம் ஏற தான் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் இறங்கவும் செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி போகுது பார்த்திங்களா இந்த ரோட்டில், அந்த வண்டிகளில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு கிடையாது. எல்லாமே ப்ரீமியம் வண்டி தான். ஸோ நம்ம வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அன்ரிசர்வ்டு மார்னிங் டைமில். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம க்ரௌடு இந்த வண்டிக்கு. மற்ற வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்தே பாரத், அதுக்கப்புறம் சதாப்தி, இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹால்ட்டோட கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே பெங்களூர் ரீச் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 ஹால்ட்டோட 6 மணி நேரம் 20 நிமிஷத்தில் பெங்களூர் ரீச் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பரான இது தாங்க இது வந்து. இந்த ஒரு போது பார்த்திங்களா இந்த பாலம், இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே போட்டுட்ருக்காங்க பார்த்திங்களா, அதோட கனெக்ஷன் தாங்க இது. இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஒர்க் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு நம்ம இந்த ரோடு மூலமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாகவே போகலாங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, பட் இந்த ரோடெல்லாம் வந்து போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே அந்த டைமிங் வந்து நமக்கு சேவ் ஆகுங்க கொஞ்சம். இந்த ரூட்டில் நம்ம வண்டியோட அதிகபட்ச வேகமான 130 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து நம்ம வண்டி 110 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறாங்கங்க. ஸ்பீடு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 130 தான் அதிகபட்ச வேகம். நம்ம வண்டி 110 வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்குங்க. நம்ம இப்போது காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:50. வண்டியோட க்ரௌடு பாருங்கள், எவ்வளோ பேர் ஏறுறாங்க எவ்வளோ பேர் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காட்பாடி ஜங்ஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க. இங்கேருந்து திருவண்ணாமலை வழியாக ஒரு லைன் போதுங்க, அதே மாதிரி ரேணிகுண்டா வழியாக ஒரு லைன் போதுங்க. ஸோ எப்போவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இதுவும் ஒரு ஸ்டேஷனுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே நம்ம வண்டியோட க்ரௌடு மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க. அவ்வளோ கூட்டங்க, எவ்வளோ பேர் இறங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஏறிட்டு தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏழைகளின் ரதம் கூட சொல்லலாங்க இந்த வண்டியை. ஏன்னா ரூ. 145 நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஈஸியாகவே ரீச் ஆகிடலாங்க. நம்ம வண்டியிலேயே பேண்ட்ரி கார் இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வடை, பஜ்ஜி, பிரெட் ஆம்லேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கும் போது டைமிங் மிஸ் ஆகி ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவுமே ரிஸ்க் தான். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஓரளவுக்கு ஓகே தாங்க. டேஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது வெளியில் வாங்குற ஃபுட்டை விட இது ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது.
எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு ரெண்டு வண்டி மட்டும்தாங்க இந்த மாதிரி பேட்டர்னில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று மார்னிங் டைமில் கிளம்புற இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் கிளம்புற அந்த லால்பா எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த 2 வண்டி மட்டும்தான் நமக்கு செகண்ட் சீட்டிங் வந்து அதிகமாக இருக்குங்க. மற்ற வண்டிகளாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு கிளம்புற வண்டி, ஸோ ஸ்லீப்பர் தான் இருக்கும். டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சதாப்தி, வந்தே பாரத் இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயின் தாங்க இருக்குது. காட்பாடிக்கு அடுத்து ஆம்பூர், வாணியம்பாடிலாம் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:10 ஆகுது. நம்ம ஜோலார்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். சரியான வெயிலுங்க இங்கே. நம்ம ஏசி சேர் காரில் உட்காந்துருக்கிறதுனால அந்த வெயில் தெரியல. பட் செம்ம வெயிலாக தாங்க இருக்குது. அதே டிலே தாங்க இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. 11:10 ஆகுது இல்லையா, 10:53க்கு நம்ம ஆக்சுவல் டைமு ஜோலார்பேட்டைக்கு வந்து. இப்போ நம்ம வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா 11:10ங்க. சரியான க்ரௌடுங்க. நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. அதை விட அதிகமான பேர் ஏறியிருக்காங்கங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்கீமில் நிறைய ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் நிறைய ரெனோவேட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒதுங்கி தாங்க நிற்கிறாங்க. இதில் நேராக போகிற லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம், ஈரோடு வழியாக கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம கேரளா உள்ளே போய்க்கலாங்க. நம்ம இப்போது ரைட் சைடில் கட் பண்ணி இந்த வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவோட ஒரு பகுதிகளை டச் பண்ணிவிட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் போக போகிறோங்க. ஜோலார்பேட்டையிலேருந்து இந்த வழியாக பெங்களூர் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே காட் செக்ஷன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரிஸாகவும் இருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் டக்கர் உதய் எக்ஸ்பிரஸில் போயிருந்தோங்க. கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போயிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதே ரூட்டில் நம்ம ஏசியில் ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ இதுவுமே நல்லா தாங்க இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டிக்கு 2 ஸ்டாப் தாங்க. ஒன்று குப்பம், அதுக்கடுத்து பங்கார்பேட்டுங்க. தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஆந்திரா வழியாக நம்ம கர்நாடகா ஸ்டேட் ரீச் பண்ண போகிறோங்க. தமிழ்நாடோட கடைசியான ஜோலார்பேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்பம், பங்கார்பேட்டு வழியாக கேஆர்புரம் போயிட்டு அங்கேருந்து நம்ம பெங்களூர் ரீச் பண்ணுறோம். ஸோ 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுதுங்க இந்த வண்டி. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. நம்ம இப்போது ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் குப்பம் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 11:50 ஆகுது. இந்த குப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் ஒரு முக்கியமான ஸ்டேஷனுங்க. அதே டிலே தான் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. இங்கேயுமே வந்து பாருங்களேன் நம்ம வண்டிக்கு போட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செம்ம வெயிலுங்க இந்த ஏரியா. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது. நம்ம வந்து பங்காருப்பேட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவோட நெல்லூர் மாவட்டத்தில் வருதுங்க பங்கார்பேட் ஜங்ஷன். இங்கேருந்து அப்படியே நம்ம ஆந்திராவோட பல பகுதிகளுக்கு போகலாங்க. இதுக்கடுத்து நம்ம நேராக போனோம் அப்படின்னா கர்நாடகா உள்ளே போகிறதுங்க. அங்கே நிற்கிற அந்த மெமோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளாவுக்கு போயிருக்கும் போலங்க. ஸ்டிக்கரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா ஸ்டிக்கரிங் தான் ஒட்டியிருக்கு. இப்போ தான் அங்கே போன வண்டிகள்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு பார்த்திங்களா. கும்பமேளாவுக்கு போயிட்டு செம்ம க்ரௌடில் கும்பமேளா வந்து ஏகப்பட்ட வண்டிகள் ஸ்பெஷல் வண்டிகளாகவும் நிறைய ரூட்டில் ஓடின வண்டிகளை பூரா அப்படியே அந்த கும்பமேளா ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு வண்டியாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரீஜனுக்கு கொடுத்துட்ருக்காங்க.
நம்ம கோச்சுக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் சீட்டிங் கோச் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தாங்க இருக்கும். டே டைமில் ரன் ஆகிற எல்லா ட்ரெயின்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா பல்லவன் எக்ஸ்பிரஸ், அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மாற்றவே முடியாதுங்க. எவ்வளோ ட்ரெயின் விட்டாலும் எவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயினை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மக்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ்லாம் விட்டால் மட்டும்தான் இந்த கூட்டத்தெல்லாம் சமாளிக்க முடியுங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைங்க. ஸோ லீவ் நாளுன்றதுனால ஏகப்பட்ட கூட்டம் இன்னைக்கு. நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த ரூட்டில் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் டில்லேயில் நம்ம இப்போது கேஆர்புரம் கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:05 ஆகுது. 12:50க்கு வந்து கேஆர்புரத்தில் டைமிங் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து 1/4 மணி நேரம் டில்லேயில் 1:05க்கு வந்திருக்கோம். வண்டியில் இருக்கிற முக்கால்வாசி கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இறங்கிடுவாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஸ்டேஷன் தாங்க இந்த கேஆர்புரம் வந்து. கேஆர்புரத்துலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தான். இந்த 13 கிலோமீட்டருக்கு நம்ம வண்டிக்கு ஸ்லாக் டைம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம வண்டி கொஞ்சம் டிலேவாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஆன் டைமுக்கு நம்ம கேஎஸ்ஆர் ரீச் பண்ணிடுவோங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டோட்டல் க்ரௌடுமே நம்ம வண்டியிலேருந்து இறங்கி வந்தவங்க தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் இறங்கிடுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூருங்க. சென்னை டு பெங்களூர் இந்த ட்ரெயினில் ஒரு 6 மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு பட்ஜெட்டான ட்ரெயினுங்க. நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கம்மியான ப்ரைஸில் சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயங்க. நம்ம இப்போது கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் இறங்கியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:25 ஆகுது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் மெயின் ஜங்ஷன் தான். ஒரு 4 கிலோமீட்டர் தான். எப்படி பார்த்தாலும் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு முன்னாடியே ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே உள்ளே போயிடுவாங்க. 2 மணிக்கு தான் நமக்கு ஆன் டைம் கேஎஸ்ஆர் பெங்களூர். ஸோ ஈஸியாகவே ரீச் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.